பெயர் நினைந்திடவே பிடித்து இத்தனையின் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பெய்த்தனம் விட பெயா பிடித்தனை பெயனாக்கினேன் அருணாச்சலா பைங்குடியானான் பற்றின்றி வாடாமல் பற்றுக்கூடாய்க்கு அருணாச்சலா பொடியால் மைக்கேன் போதத்தை பறித்தும் குளத்தை காட்டினே அருணாச்சலா போக்கும் வரவுமில் பொதுவெளி இனிதருள் போராட்டம் காட்டு அருணாச்சலா ஓம் நமோ பகவதி ஸ்ரீ அருணாச்சல ரமணாய. இன்னைக்கு நிசர்கதத்த மகாராஜ் தன்னோட கடைசி காலத்துல சொன்ன டீச்சிங்ஸை ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறது, கர்ப்பவாசத்துலேருந்து நமக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இந்த பிறவி எப்படி உண்டாச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணினோம் அப்படின்னாலே அத்வைத அனுபவம் நம்மளுக்கு உடனே உண்டாகும். அதுக்கு அதாவது இந்த க்ஷணத்தில் பிராப்தியாகுது அப்படிங்கிறது இவர் சொல்கிற மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக கிடைக்கும். அதை பார்க்கலாம். அதை தொடர்ந்து கோவிந்த அஷ்டகமோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம். இதை அப்படியே நீங்கள் பண்ணிட்டே வாங்கோ, யூ வில் டெஃபினெட்லி கெட் இட், அந்த அத்வைத அனுபவம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பிறக்கிறதுக்கு கர்ப்பத்தில் இருக்கிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்கள் நாலேஜ்லேருந்து சொல்லுங்க, புஸ்தகத்துலேருந்து பார்க்காம. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ எதுவுமே தெரியாமல் இருந்தேன். காலம், தேசம், இடம், பொருள், அதுக்கப்புறம் பகல், இரவு எதுவுமே தெரியாமல் நான் இருக்கேங்கிறதே தெரியாமல் இருந்தேன். அது பரபிரம்மம் ஸ்டேட். பிறக்கிறதுக்கு ஒரு 8 நாள் முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா அப்படிதான் இருந்தது. எதுவுமே தெரியாமல், காலதேசமே தெரியாமல் பரபிரம்மம் ஸ்டேட்டில் இருந்தேன். நான் இருக்கேங்கிறதே எனக்கு தெரியாது. ஸோ நம்மளோட அனுபவத்துலேன்னு சொல்லணும்னா அவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியும். அப்போ என்ன அப்படின்னாக்கா அது நாட் நோயிங் ஸ்டேட். அது த எட்டர்னல் ஸ்டேட். அது இருளும் கிடையாது, ஒளியும் கிடையாது. அது பரபிரம்மம் ஸ்டேட். ஓகே. அப்போ பிறந்த அன்னைக்கு என்னாச்சு அப்படின்னாக்கா அன்னைக்கும் ஒன்றும் ஆகலை. நான் பரபிரம்மமாக தான் இருந்தேன். சரி, பிறந்ததுக்கப்புறம் புண்ணியாவாசனம்லாம் பண்ணா 10வது நாள் நாமகரணம்லாம் சுட்டி புண்ணியாக வாச்சனம் பண்ணா. அப்போவாது ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னாக்கா அவள் தான் நேம் சொன்னாலே தவிர எனக்கு என்னோட நேம் என்னன்னு தெரியாமல் தான் இருந்தேன். நான் இருக்கேங்கிறதே தெரியாமல் தான் இருந்தேன். எனி டைம் ஏதோ ஒரு 1 இயர்லையோ ரெண்டு செகண்ட் இயர்லையோ என்னைக்கோ ஒரு நாள் திடுதுப்புன்னு முதல்ல பாப்பாக்கு அப்படின்னு ஆரம்பித்து நான் இருக்கேன் அப்படிங்கிறதே நம்ம உணர்றோம். முதல்ல இந்த உடம்ப ஒரு ஆப்ஜெக்டாக உணர்றோம். இது என்ன, எனக்கு கையை அரிக்குது பாப்பாக்கு அப்படின்னு சொல்கிறோம். திடீர்னு இந்த உடம்போட ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு அரிக்கிறது அப்படிங்கிறோம். ஸோ என்னைக்கோ ஒரு நாள் அந்த எரர், அதான் மூலமாயா. அப்போ தான் பிரம்மம் பிறக்கிறது. பரபிரம்மம் ஸ்டேட்லேருந்து இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம தான் உண்டு பண்ணுறோம். ஜனனி திவ்ய விக்கிரகா அப்படின்னு. அதாவது என்னன்னாக்கா நம்ம தான் உண்டு பண்ணுறோம். இந்த 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 என்டையர் கிரியேஷனுமே அப்படியே ஒரு கனவாக நான் இருக்கேன் அப்படின்னு ஆரம்பித்து ஃபிலிம் ரோல் ஆகுது. தேட்டரில் உட்காந்தாச்சு, பிளர்டு இமேஜாக எல்லாம் தெரியுது. இமேஜ் அப்பவும் பிளர்டாக தான் தெரியுது. பட் இமேஜ் தெரிய ஆரம்பிச்சிருது. எல்லாரும் குல்லுன்னு கனவுல ஏதோ சொல்கிற மாதிரியே இருக்குது. நான் இருக்கேங்கிறது தெரியுது. சூரியன் தெரியுது. குழந்தை வெளியில் போனால் அப்படியே கண்ணு கூசுறது. அதுக்கப்புறம் ராத்திரியாருது, இருட்டுன்னு தெரியுது. பகலையும் பார்த்தாச்சு, இரவையும் பார்த்தாச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் இருக்கேன் அப்படின்னு உணர ஆரம்பிச்சு அப்புறம் 4-5 வயசுலலாம் நான் இருக்கேங்கிறது நல்லா தெரிஞ்சிருது. அப்போ என்னன்னாக்கா இந்த பிரம்மம் ஸ்டேட் அதுதான் இப்போ சிருஷ்டி ஓடின்னு இருக்கு. நீங்கள் தான் இந்த சிருஷ்டியில் பிரம்மமாக இருக்கீங்க. இதுக்கு காரண காரியம் இல்லாத ஒரு லீலை. இது பரபிரம்மமாகவே தான் இருந்தது. திடுதுப்புன்னு தன்னையே தான் இருப்ப உணர்த்திக்கிறதுக்கு பார்த்தது. அப்போ தான் இந்த பிரபஞ்சம் வந்தது. அப்போ தான் இந்த சிருஷ்டியே உண்டாயிருக்கு. இப்போ இந்த கனவு நீங்கள் ஓடின்னு இருக்கேன். இந்த கனவு ஓடின்னு இருக்கும்பொழுது தான் ஒரே சான்ஸை நீங்கள் திருப்பியும் நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நீங்கள் இதுவரையும் உங்கள் லைஃப்பில் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்தது பாருங்க, அது எல்லாத்தையும் பாருங்க. அந்த ஞானஸ்தோத அந்த சப்ஸ்ட்ரேட்டம் ஆஃப் நாலேஜில் அந்த ஞான சக்ஷுஸ்னால பார்த்துடல அப்படின்னாக்கா அந்த பிரக்ஞை அப்படியே ஒரு கரண்ட்டாக இருந்துன்றது பாருங்க. தூக்கம், விழிப்பு நிலை, கனவு, இது மூணுமே அந்த புஷ். அந்த குழந்தைக்கு என்னைக்கு நான் இருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலோ அந்த பிரம்மம் ஸ்டேட்டில் இது 3 மாற்றி வித்தை காட்டி மாய வித்தை காட்டுறாண்டே அம்பலவாணன் அப்படின்னு அப்படியே ஃபுல்லாக இருக்கேங்கிறதுலேயே இந்த 3 ஸ்டேட்டு மாறி வருதா. தூக்கம், விழிப்பு, கனவு மாறி வருது. அப்படியே ஒரு கனவாக போயிட்டு இருக்கு. யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது, யாரோ நம்மளை திட்டுற மாதிரி இருக்குது, நம்ம போய் வேலை தேடுற மாதிரி இருக்குது, இன்டர்வியூ பேனலில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்குது, லஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது, இல்லை ஒரு டூர் போகிற மாதிரி இருக்குது, இல்லை அழற மாதிரி இருக்குது, சிரிக்கிற மாதிரி இருக்குது, தாகம் எடுக்கிற மாதிரி இருக்குது, பசி எடுக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, சில டைம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சில டைம் பாதுகாப்பான உணர்வாக இருக்குது. எல்லாமே கொல்லுன்னு வந்துடுது. இப்போ என்னன்னாக்கா அப்படியே உங்கள் லைஃப்பை பார்த்துட்டே வாங்க. அப்போ ஒரு கனவு ஓடிண்டே இருக்குது சார். அந்த கனவு ஓடிண்டே இருக்குது. இந்த கனவு அப்படியே ஓடி செத்து போய் இந்த பிராணன் ஒடுங்கி நான் இருக்கேங்கிறதே தெரியாமல் திருப்பி போகிறது பாருங்க, பரபிரம்மம் ஸ்டேட். அது வரையும் இந்த கனவு ஓடும். அப்போ என்னன்னாக்கா இந்த கனவுக்குள்ளே மொத்தம் நமக்கு ஒரு சான்ஸ் என்னன்னாக்கா இந்த பிரம்மம் நான் இருக்கேங்கிறத
நீங்கள் உணரலாம். அந்த பிரம்மத்தை நீங்கள் ஃபுல்லாக உணர்ந்து ஸ்டெபிளைஸ் ஆனேன் அப்படின்னாக்க இந்த கனவுலேயே நீங்கள் பரபிரம்ம ஸ்டேட்டுக்கு போயிட முடியும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க கனவு அப்படியே இருந்து சப்சைட் ஆகுமா, நீங்கள் கனவை அப்படியே கனவாக பார்ப்பேன். ஸோ அந்த அந்த அப்சல்யூட் அவேர்னஸ்னு ஒரு டேர்ம் அவர் யூஸ் பண்ணார். நிர்குணம் பிரம்மமாக இருந்து இந்த பிரம்மத்தை பார்ப்பேன். இந்த பிரம்மம் தான் இந்த சிருஷ்டி, நிர்குண பிரம்மம் அதை பார்க்கறது. ஸோ இந்த லைன் ஆஃப் என்கொயரி வந்து டெய்லி உட்காந்து உங்களோட பிறப்பு ரகசியம், நீங்கள் எங்கே பிறந்தேல், நீங்கள் பிறந்து 2 வருஷம் எந்த இடத்துல இருந்தேல், அந்த இடத்து சம்மந்தப்பட்ட என்கொயரியாக இதை பண்ணும்பொழுது உங்களுக்கு சக்ஸஸ் ஆனாலும் ஆகலாம், ஆடினாலும் கிடையாது. அப்படிதான் நிசர்கதத்த மகாராஜே சொல்லியிருக்கார். ஒரு கெமிக்கல்னால அது சில பேருக்கு ஏற்படும், சில பேருக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஈஸ்வரனுடைய சங்கல்பம் இருந்ததுனாக்க, ஆனால் இந்த இந்த இவரோட லைன் ஆஃப் என்கொயரியில் ஈஸ்வரனே நமக்குள்ளேருந்து தான், ஹிருதயத்துலேருந்து தான் வரார். இந்த உலகம் வரும்பொழுது தான் இந்த உலகத்துக்குன்னு ஒரு கர்த்தா இருக்கணும் போனோம், அதுக்கு தான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் மாயா சகிதமாக மாயா உபாதியோடு இருக்கான் அப்படின்னு சங்கராச்சாரியா சொன்னதை நம்ம இந்த ஜீவன் கல்பனை பண்ணிக்கிட்டு இவன் முதல்ல நான் இருக்கேன்னு உணர்ந்து இந்த திருஷ்டி அப்புறம் தான் சிருஷ்டி, அதுதான் ரமணர் சொல்லியிருக்காரு ஆக்சுவலி. ஸோ இதுதான் அவரோட லைன் ஆஃப் என்கொயரி. இப்போ கோவிந்தாஷ்டகம் கொஞ்சமாக பார்த்துட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம். கோவிந்தம் பரமானந்தம் பஜ கோவிந்தம் பரமானந்தம், கோவிந்தம் பரமானந்தம் பஜ கோவிந்தம் பரமானந்தம், சத்யம் ஞானமனந்தம் நித்யமனாகாசம் பரமாகாசம், கோஷ்ட பிராங்கணரிங்கணலோலமனாயாசம் பரமாயாசம், மாயாகல்பிதநானாகாரமனாகாரம் புவனாகாரம், க்ஷாமாமானதமானாதம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம், க்ஷாமாமானதமானாதம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம், கோவிந்தம் பரமானந்தம் பஜ கோவிந்தம் பரமானந்தம், கோவிந்தம் பரமானந்தம் பஜ கோவிந்தம் பரமானந்தம். அதான் சொல்லுவேன். இப்போ இந்த இந்த கனவு புஷ் பண்ணியாச்சு, மகாமாயை மூலமாயையா இருந்து புஷ் பண்ணிட்டு அவளா பார்த்து இந்த கனவை முடிச்சு வச்சாதான் உண்டு. அந்த கோவிந்த ரூபினியா, அந்த கோவிந்தனா பார்த்து இந்த கனவை முடிச்சு வச்சாதான் உண்டு. இது வந்து ஒரு ஹையஸ்ட் ரியலைசேஷன், ஹையஸ்ட் ஆர்டர். இந்த டீச்சிங்ஸ் எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு அவசியம் கிடையாது. புரிஞ்சா மாதிரி இருக்கும், இல்லை புரிஞ்சும் புரியாமையும் இருக்கும். அது ஒரு புதிர். ஆனால் நிசர்கதத்த மகாராஜ் தன்னோட கடைசி காலத்தில் இதை வந்து சொன்னார். அவரோட புக் ஐம்பத்தெட்டை படிச்சுட்டு நீங்கள் இதை படிச்சேன் அப்படின்னாக்கா ஜீன் 10 அப்படின்னு கூகுளில் போட்டாலே ஃப்ரீ பிடிஎஃபாகவே இது வரும்னு நினைக்கிறேன். லாபமே அப்புறம் லாபமே நூற்றிலே அருணாச்சலா, மறுபடி சுழலை வந்தன் படியில் வருந்திடும் தலைவிதி அருணாச்சலா, கௌதமர் போற்றும் கருணைமாமலையை கடைக்கணி தாய்வர் அருணாச்சலா, நேசமில் எனக்கும் ஆசையை காட்டி நீ மோசம் செய்யாதுள்ள அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல நாயன்.